ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் ஃபார் ஆல். பாப்பு ஃபேமிலியில் இன்றைக்கி நாம் எந்த ஃபேமிலி கூட ட்ராவல் பண்ண போகிறோன்னா வேதராஜ் யாருன்னா எங்கள் வீட்டுக்காரர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு மேக்ஸ் சார். அவருடைய 2வது மகளுக்கு கல்யாணம் ஆச்சு. அங்கே தான் போகிறோம், வாங்க போகலாம். இது கல்யாணம் ஆன சர்ச்சு, சிட்டியில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் டைமிங்க்கு போனதும் எல்லோரையும் வெல்கம் பண்ணுற விதமாக அழகாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. குக்கும்பரில் பென் குயின் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப அழகாக இருந்தது. இது முள்ளங்கியில் ஃப்ளவர், அழகாக ஒயிட் கலரில் ஃப்ளவர் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே சூப்பராக இருந்தது. கிறிஸ்டின் மேரேஜில் கரெக்டாக ஆர்டராக இருக்கும். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே கிறிஸ்டின் மேரேஜை அடிச்சுக்க ஆளே கிடையாது. பகலாக இருக்கும் போதே அழகாக 5 o'clockலாம் சூப்பராக கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க. நாங்கள் டிராஃபிக்கில் வந்ததுனால எங்களால் கரெக்ட் டைமுக்கு போக முடியல. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. கல்யாணம் முடிச்சுட்டு 2 பேரும், பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் வெளியே வந்தாங்க. அப்புறம் இதுலேயே ஜீசஸ் கிரைஸ்டோட ஃபோட்டோவை அழகாக பண்ணியிருந்தாங்க வாட்டர் மெலானில், அதுவுமே சூப்பராக இருந்தது. நானும் சாமும் வழக்கமாக செல்ஃபி எடுத்துக்கணும். 2 பேருக்கும் எங்கே போனாலும் இதே வேலை தான், செல்ஃபி. சாம் பிளஸ்ஸி தூங்கி எழுந்து, ஷேரன் தூங்கி எழுந்து விளையாண்டுருந்தா. இது பொண்ணு மாப்பிள்ளையோட பேர். இது சர்ச்சுக்குள்ளே. நாங்கள் லேட்டாக போனதுனால எங்களால் வெட்டிங்கில் கலந்துக்க முடியல, ரிசப்ஷனில் தான் நாங்கள் கலந்துக்கணும். சர்ச்சு உள்ளே போயிட்டு அப்படியே சர்ச்சை சுற்றி பார்த்துட்டு ஒரு ப்ரேயரை போட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ப்ரெசன்ஸாக இருந்தது. பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ எடுத்துன்னு இருந்தாங்க. இது ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் எல்லாமே இது மூலிமா தான் நடக்கும். புக்ஸ் இருந்தது. நாங்கள் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கணும். இதுதான் எங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டு. அதுக்கப்புறம் ஷேரன் வாட்டர் மெலான் ஜூஸ் பிளஸ்ஸியும் ஷேரனும் குடிச்சுன்னு இருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் டின்னர் டைம். டின்னருக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. 6 மணிக்கே 65லாம் வறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர ஸ்மெல்லு, பசி தாங்க முடியல. குழந்தைங்களாம் பசிக்குதுன்னு இருந்தாங்க. 7 மணிக்கெலாம் ஷார்ப்பாக சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரைத்தா, கத்திரிக்காய், 65, எனக்கு லெக் பீஸ் வேறு வந்தது. செம்ம பசி. மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக அடிப்பொழியாக வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது பிளஸ்ஸிக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பண்பில் அந்த செடி காஞ்சிருந்தது தான் அந்த அம்மா அதில் கை கழுவுனாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம், ஃப்ரூட் சாலட், மற்ற ஜூஸ் அதெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்னு இருந்தோம். பிளஸ்ஸி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்னது தான். பிளஸ்ஸி, ஷேரன் எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. இவங்களுக்கு இது மாதிரி கல்யாணத்துக்கு வரது தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஃப்ரூட் சாலட் சாப்பிட்னு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணத்துலேயே ஏற்றுக்க முடியாத ஒரே விஷயம், சாமி எல்லாத்தையும் நல்லா படைச்சாரு, பொண்ணு மட்டும் எதுக்கு கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு அனுப்புகிறாரு அப்படின்ட்டு நான் ஒரு கல்யாணத்துலேயும் யோசிப்பேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்ன வரைக்குமே என்னால் அதை மட்டும் ஏற்றுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் மேலே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாம் அங்கே சாக்லேட் கொடுத்தாங்க. அவனோட மவுத்தோட ஷேப்லேயே இருந்தது, அதை வச்சு விளையாடின்னு இருந்தான். கல்யாணம் முடிச்சுட்டு எல்லோரும் அழகாக இப்போலாம் லைனில் க்யூவில் நின்று அதுக்கப்புறம் தான் நம்ம ரிசப்ஷனில் போயிட்டு அவங்கள ப்ளஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர முடியும். பரவாயில்ல, இவ்வளோ பேர் அழகாக லைனில் நிற்கிறாங்களே அப்படின்ட்டு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு மிஸ்ஸோட பேத்தி. அவங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் கூட ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கின்னு அழவே இல்லை. ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி அவள் எங்கள் கூடவே இருந்தாள். ஷேரனே ஒரு பாப்பா. அந்த பாப்பா இந்த பாப்பாவை கொஞ்சிக்கின்னு இருந்தாங்க. எல்லாரும் மாற்றுக்கட்டில் தூக்கி வச்சுக்கின்னு அம்மா நான் வச்சுக்கிறேன், நெய் வச்சுக்கிறேன்ட்டு போட்டுன்னு அந்த பாப்பாவை கொஞ்சின்னு இருந்தாங்க. அவ்வளோ ரொம்ப க்யூட்டாக அழகாக எங்கள் கூட இருந்தா. பிளஸ்ஸி, ஷேரன் எல்லாமே தூக்கி வச்சுருந்தாங்க. பாப்பாங்க என்றைக்குமே எப்போவுமே எல்லாருக்கும் க்யூட்டு தான். அதுவும் இந்த பாப்பா ரொம்ப ஸ்பெஷல். சாம் சூப்பராக கொஞ்சிக்கின்னு இருந்தான். அவள் எங்கள் கிட்டேருந்து போகவே இல்லை. ஜாலியாக அவள் எங்கள் கூடவே என்ஜாய் பண்ணியிருந்தா. அவங்க அம்மா அப்பாலாம் சாப்பிட போயிட்டாங்க. நாங்கள் தான் வச்சுன்னு இருந்தோம் அந்த பாப்பா. அதுக்கப்புறம் பிளஸ்ஸி, சாமு, ஷேரன் எல்லாரும் சர்ச்சு உள்ளே போயிட்டு பாப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அங்கே பொண்ணு மாப்பிள்ளைக்கு வச்சுருந்த ஃபோட்டோலாம் பூலாம் போட்டுட்டு கிண்டல் பண்ணின்னு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் சர்ச் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு கார்கிட்ட நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். கல்யாணத்துக்கு போயிட்டு வர வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. பாப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.